பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். மத்தேயு 4 அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னவுடன் பேதுரு வலையையும் படகையும் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய சொந்தங்களையும் சமுதாயத்தில் வைத்திருக்கிற நல்ல பேரையும் அவன் விட்டுவிட்டு அவன் இயேசு கிறிஸ்து பின்பாக அவன் கடந்து செல்லுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அந்த இடத்திலே போகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பெரிய ஒரு பிரசித்தமானவர் அல்ல, புகழ் பெற்றவர் அல்ல. அதே நேரத்தில் அவர் அற்புத அடையாளங்கள் செய்தவரும் அல்ல. ஆனால் பேதுரு ஒரு நம்பிக்கை, இவர் மேசியாவாக இருக்கலாம், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அவன் செல்லுகிறான். சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என் பின்னே வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக நீங்கள் போவீங்களா? ஆனால் பேதுரு அப்படியே தன்னுடைய வலையை விட்டு, வேலையை விட்டு, தொழிலை விட்டு, அவனுடைய குடும்பத்தை விட்டு அவன் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக செல்லுகிறான். ஒரு உதாரணத்துக்கு பேதுரு அந்த நாட்களில் கேட்டுக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நான் உண்மை பின்பற்றி நான் வருகிறேன், அதுக்கு முன்பதாக எனக்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் தாங்க, ஏண்டா என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமியார் அதனத்தில் எனக்கு பணப்பிரச்சனை இருக்குது, இவைகளெல்லாம் நான் தீர்த்து வைத்துவிட்டு அவைகளிலெல்லாம் நான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் கண்டடைந்த பிறகு அதுக்கப்புறம் நான் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் உண்மை பின்தொடர்ந்து வருகிறதுக்கு ஏதுவாக இருக்கும், அதனால் நீர் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்க என்று இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டுக்கலாம். ஆனால் பேதுரு அப்படி கேட்கவும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவை கேட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவே, நீர்தானே மேசியா, நீர்தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பணம் தேவை என்றபடினால தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கேன், எனக்கு போதி பணப்பிரச்சனை இருக்கிறது, அந்த பணப்பிரச்சனையை எனக்கு தீர்த்து வைத்து எனக்கு பணத்தை தாங்க. அதே நேரத்தில் என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு சூழ்நிலையில் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, என்னுடைய மனைவியோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று பேதுரு இயேசு கிறிஸ்துவை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அந்த 2 காரியத்தை கேட்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவன் கேள்விகளை கேட்காமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவன் செல்லுகிறான். சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவோ இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்களுக்கு இன்றைய நாட்களில் அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. அவர் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம், அறிகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றதை நாங்கள் உணர்கிறோம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதே நேரத்தில் சபைகள், அதே நேரத்தில் ஆண்டவருடைய வருகையை குறித்த வெளிப்பாடுகள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், அதே நேரத்தில் துதி ஆராதனை பாடல்கள், அநேக மெசேஜ்கள், சத்தியங்கள் என்று அநேக காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்கிற கேள்வி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் உண்மை பின்பற்றி வருகிறேன், அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உண்மை பின்பற்றி வருகிறேன் என்று. ஆனால் பேதுரு அப்படி கேட்கவில்லை. அவன் இயேசு கிறிஸ்து பின்பாகவே அவன் செல்லுகிறான் கூப்பிட்டவுடனே. அதனால் பேதுருவை இயேசு கிறிஸ்து எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும் வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 பேர் ஒரு பிரசங்கத்திலே ரட்சிக்கப்படுகிறார்கள். பிறகு அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரதான அப்போஸ்தலனாக பேதுருவை வல்லமையாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவன் அநேக மனுஷர்களை அங்கே நாங்கள் பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் புறஜாதிகள் மத்தியிலையும் வல்லமையாக ஆண்டவர் பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். அதே மாதிரி இன்றைய நாளிலே நீங்கள் இயேசு கிறிஸ்து கூப்பிடும் வேளையிலே நீங்கள் அவருக்கு பின்பாக போவீங்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். அதே நேரத்தில் அநேக ஆத்துமாக்களை
ஆதாயப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உங்களை கருவியாக உபயோகப்படுத்துவார். என்றால் அவன் பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக போனான். அதே மாதிரி நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக போகும்போதிலே உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடும், முழு ஆத்துமோடும், முழு ஆவியோடும், முழு உண்மையோடும் அவரே சார்ந்து அவரிலே நீங்கள் அன்பு கூறும் வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று. சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே உங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வருமாக இருந்தால், நீ என்னை பின்பற்றி வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்ற வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருமாக இருந்தால், அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you.